அரசு புலனாய்வு பிரிவோட முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை விவகாரம் தொடர்பா இன்றைய தினம் நீதிமன்றத்துல பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் மிக முக்கியமா அவர் தரமாட்டேன்னு சொல்லி இத்தனை நாள் வரைக்கும் அடப்பிடிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய போன், அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் பாஸ்வேர்டை குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கிட்ட ஒப்படைக்கணும், அதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இன்றைய தினம் சுரேஷ் சலைவுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த வழக்கு விசாரணையில என்னென்ன உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தொடர்பா இந்த வீடியோல பார்க்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள். அரசு புலனாய்வு பிரிவோட முன்னாள் பிரதானி சுரேஷ் சலை சிஐடி தடுப்பு காவல்ல தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதுக்கப்புறமா அவருக்கு கொடுமைகள் நடக்குது, சித்திரவதைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்மையில் அவருக்கு மாரடைப்பு வந்தது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படியான பின்னணியில இன்னைக்கு நாள்ல அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை அவருடைய சட்டத்தரணிகளோட ஆலோசனைக்கு அமைவா அவர் உண்ணாவிரதத்தை கைவிட்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. இந்த மாதிரியான பின்னணியில சுரேஷ் சலைவோட சட்டத்தரணிகள் மூலமா ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விசாரணைகளை சிஐடி கிட்ட இருந்து இன்னொரு புலனாய்வு பிரிவுக்கு மாத்தணும், மிக முக்கியமா ஷானி அபிஷேகரவை இந்த விசாரணைகள்ல இருந்து மாத்தணும் அப்படிங்கிறது தான் சுரேஷ் சலை தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள். இவருடைய உண்ணாவிரதம் எதுக்காக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே கூட இந்த பிடிஏ, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் இந்த விசாரணைகள்ல இருந்து ஷானி அபிஷேகரவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவருக்கு இந்த சிஐடி தடுப்பு காவல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளை சித்திரவதைகளை தடுக்கிறதுக்காகவும் தான் அவர் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. இது எல்லாமே எங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள். சுரேஷ் சலை தரப்பினர் மூலமா முன்வைக்கப்பட்டிருந்த கோரிக்கை தொடர்பான விசாரணை இன்றைய தினம் நீதிமன்றத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்துல தான் பல உத்தரவுகள் நீதிமன்றம் மூலமா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் மிக முக்கியமா சுரேஷ் சலை மீதான ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைய சிஐடியோட பணிப்பாளர் ஷானி அபிஷேகர் கிட்ட இருந்து இன்னொரு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதான கோரிக்கைய கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் நிராகரிச்சிருக்கு. கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பிச்சிருந்தாரு. சுரேஷ் சலை சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் தாக்கல் செஞ்ச அந்த மனுவை பரிசீலிச்சு அவர் தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அதுலயும் மிக முக்கியமா சந்தேக நபராக கருதப்படக்கூடிய சுரேஷ் சலைவோட சட்டத்தரணிகள் இது தொடர்புடைய விசாரணைகள் இப்போ இருக்கக்கூடிய சிஐடியோட பணிப்பாளர் கிட்ட இருந்து இன்னொரு சுதந்திரமான புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்படணும், அது மூலமா ஒரு நியாயமான விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை தான் இன்றைய தினம் நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. இந்த சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை விரிவா பரிசீலிச்சதுக்கு அப்புறமா தான் நீதவான் மூலமா இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கதா சொல்லப்பட்டிருக்கு. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தோட விதிகளுக்கு கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சந்தேக நபர் தொடர்பா புலனாய்வு அதிகாரிகளை மாத்துறதுக்கோ அப்படி இல்லைன்னா அந்த மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிக்கிறதுக்கோ நீதவான் நீதிமன்றத்துக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை அப்படின்னு சுட்டிக்காட்டி இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கு. குற்றவியல் நடைமுறை சட்டத்தோட 127வது பிரிவின் கீழ் நீதிபதி முன் ரகசிய வாக்குமூலம் அளிக்க சுரேஷ் சலை விடுத்த கோரிக்கையும் நீதிமன்றம் இன்றைய தினம் நிராகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரை காணொளி காட்சி தொழில்நுட்பம் மூலமா நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சிஐடிக்கு நீதவான் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவா சுரேஷ் சலை கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி சிஐடியால கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறமா சிஐடி தடுப்பு காவல் உத்தரவுக்கு கீழே அவர்கிட்ட தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டது. இப்போ இன்றைய தினம் நீதிமன்றத்துல இவ்வளவு உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எங்க எல்லாருக்குமே நல்ல ஞாபகம் இருக்கும், இந்த சுரேஷ் சலை உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்ச நாட்கள்ல இருந்து அவருக்கு ஆதரவா பல குரல்கள் எழுந்திருந்தது. இப்போ கொஞ்சம் அவங்க எல்லாம் சைலண்டா இருக்காங்க. ஆனா இவர் உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்ச அந்த சந்தர்ப்பத்துல எங்களால பார்க்கக்கூடியதா இருந்தது. போராட்டங்களை நடத்துறது என்ன, கூடாரங்களை அமைக்கிறது என்ன, பிக்குகள் வர்றது என்ன, பல ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினர் ஒரு இடத்துல ஒன்று கூடி பல கோஷங்களை எழுப்பி இனவாத ரீதியா பல கருத்துக்களை வெளியிடுறத பார்க்கக்கூடியதா இருந்தது. அப்போதான் எல்லாருக்குமே ஞாபகம் இருந்தது, இந்த 30 ஆண்டு கால யுத்தத்தை நிறைவு செய்யறதுக்கு சுரேஷ் சலை மிக முக்கியமான ஒரு நபரா செயற்பட்டிருந்தாரு அப்படிங்கிறது பலருக்கு ஞாபகம் அவங்க குரல் எழுப்புறத பார்க்கக்கூடியதா இருந்தது. இப்படி குரல் எழுப்பின
சந்தர்ப்பத்துல அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான், உங்களுக்கு வந்து சுரேஷ் சலேவோட போன் பாஸ்வேர்டு அப்படி இல்லைன்னா லேப்டாப் பாஸ்வேர்டு வேணுமா இருந்தா நீங்க வந்து அது ஒரு நீதிமன்றம் மூலமா அந்த அணுகுமுறைகளோட அணுகுறீங்களா இருந்தா அவர் அதை கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீதிமன்ற உத்தரவு இல்லாம எதுக்காக கொடுக்கணும், அப்படி கொடுக்கறது மூலமா அவர்கிட்ட இருக்க மிக முக்கியமான உளவு தகவல்கள், அதாவது இந்த கடந்த காலத்துல இருந்த மிக முக்கியமான புலனாய்வு தகவல்கள் எல்லாம் உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஆகிரும் அப்படின்னு பல அரசியல்வாதிகள் கருத்து தெரிவிச்சதை பார்க்கக்கூடியதாகவும் இருந்தது. இப்படியான பின்னணியில இப்போ அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைவா நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா, சரி ஓகே நீங்க வந்து உங்களுடைய போன் பாஸ்வேர்டையும் லேப்டாப் பாஸ்வேர்டையும் சிஐடிக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ சுரேஷ் சலே இப்போ கட்டாயமா அவருடைய பாஸ்வேர்டை சிஐடிக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இனி எந்த விதமான ஒரு காரணத்தையும் சொல்லி புலனாய்வு தகவல்களையோ உளவு தகவல்களையோ காரணம் காட்டி 30 ஆண்டு கால யுத்தத்தோட தகவல்கள் வெளியே கசிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவருடைய பாஸ்வேர்டை அதாவது சிஐடிக்கு கொடுக்காம இனிமேலும் இருக்க முடியாது. எதிர்வரும் நாட்கள்ல அவர் பாஸ்வேர்டை சிஐடி தரப்பினருக்கு வழங்குறது மூலமா இந்த விசாரணைகளோட ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னைக்கு நாள்ல இந்த நீதிமன்ற உத்தரவு மூலமா மக்கள் மத்தியில வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலயும் இப்ப இந்த நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமா சுரேஷ் சலே வந்து ரகசிய வாக்குமூலம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாரு. அதுக்கான ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாரு. அதையும் வந்து நீதிமன்றம் நிராகரிச்சிருக்கு. ரகசிய வாக்குமூலம் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் மூலமா நிராகரிக்கப்பட்டிருக்கு. இப்படியான பின்னணியில தான் அவர் தன்னுடைய உண்ணாவிரத போராட்டத்தை வந்து இன்றைய தினம் கைவிட்டிருக்காரு. இப்போ இனி வரும் நாட்கள்ல சுரேஷ் சலே கிட்ட நடத்தப்படக்கூடிய இன்னும் விரிவான விசாரணைகள்ல இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பா பல விடயங்கள் வெளிவரலாம். அவர் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இப்போ ஏற்பட்டிருக்கு. எது எப்படி இருந்தாலும் கூட எல்லாருடைய கோரிக்கைகளுக்கு அமைவா நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இனிமேலும் நீதிமன்ற உத்தரவை மீறி சுரேஷ் சலேவால செயற்பட முடியாது, அப்படி செயற்பட மாட்டாரு அப்படிங்கிறது தான் அவருக்காக குரல் எழுப்பினவங்களுடைய கருத்தாவும் இருந்தது. பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்ல சுரேஷ் சலேவோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு, அவரை இனியும் இந்த விசாரணைகளுக்கு ஒத்துழைக்காம இருக்க போறாரா, அப்படி இல்லைன்னா நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவரு விசாரணைகளுக்கு ஒத்துழைச்சு உண்மையை வெளிவரத்துக்கு அவர் உதவியா இருப்பாரா, ஒத்துழைப்பு வழங்க போறாரா அப்படிங்கிறது தொடர்பா. ஸோ இந்த சம்பவம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இனி வரும் நாட்கள்ல இந்த சம்பவம் தொடர்பா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பா விசாரணைகள் தொடர்பா வெளிவரக்கூடிய தகவல்களை உங்களுக்கு வழங்க நாங்க தயாரா இருக்கோம். மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். எதிர்வரும் 4/7/2026 வேல்ஸ் நகரில் தேர் திருவிழா மிக கோலாகலமாக நடைபெற உள்ளது. அனைவரும் வந்து ஆஞ்சநேயரின் அருளை பெற்று செல்லுங்கள்.